இந்த வீடியோவில் வந்து C++-ஐ பற்றி பார்ப்போம். அதை வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணுறேன். ஈவன் நீங்கள் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். முதலாவது C++னா என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது 1980 காலப்பகுதியில் வந்து பீஜன் ஸ்டார்ட் அப் என்றவர் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு அப்டேட்டான ஒரு வேர்ஷனை வந்து அவர் அதை கண்டுபிடிக்கிறார். அடுத்தது நாங்கள் ஏன் வந்து C++ ப்ரோக்ராமிங்கை வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து ஒரு ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். கேமிங், சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு லாங்குவேஜ். அடுத்தது டைம், இவர் வந்து குறுகிய நேரத்துக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அடுத்தது நீங்கள் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேமெல்லாம் விளையாடிருக்கணும், அதாவது மோஸ்ட்டாக விளையாடிருப்பீங்க. இதெல்லாம் என்னென்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து பேக்எண்டில் வந்து C++ ப்ரோக்ராமிங்கை வச்சு தான் அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி மாடல் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து நாங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சரை ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை எடுத்தோன்னு சொன்னால் முதலாவது லைன் வந்து இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம். இவர் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஒரு இன்புட் அவுட்புட்டை எடுக்கக்கூடிய ஒரு லைப்ரரியாக தொழிற்படுவார். அடுத்தது ரெண்டாவது யூஸிங் நேம் ஸ்பேஸ் STD. இந்த லைன் என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த கோடிங்கில் வந்து இந்த லைப்ரரியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுற ஒரு கீவேர்டாக இவர் யூஸ் ஆகும். அடுத்தது இன்ட் மெயின். இவர் வந்து எங்களோட கோடிங்கில் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்ட்ரக்சரை வழங்கக்கூடிய ஒரு கீவேர்ட் தான் இவர். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் சி அவுட்ன்றவர் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற ஒரு யூஸருக்கு வந்து ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுற, அதாவது ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுற ஒரு கீவேர்ட். அடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன் 0. இவர் வந்து எங்களோட சிஸ்டமில் உள்ள OSக்கு வந்து இதோட இந்த கோடிங் நிறைவடைதுன்ற ஒரு மெசேஜை இன்ஃபார்ம் பண்ணுற ஒரு மெயினான ஒரு கீவேர்ட். இப்போ இதை நாங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. இந்த பிளாட்ஃபார்மை எப்படி உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதை நீங்கள் பார்த்து உங்களோட சிஸ்டமில் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பேசிக்லி உங்களுக்கு C++ ப்ரோக்ராமை பற்றி ஒரு நாலேஜ் வந்துடுங்கன்னு நான் நம்புகிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.